ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை காலை எண்ணப்படுகின்றன. நேர்மையான வாக்கு எண்ணிக்கையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். நாளை காலை வாக்கு எண்ணிக்கை, நேர்மையான வாக்கு எண்ணிக்கையை உறுதிப்படுத்த கோரும் கட்சிகள், ஜனநாயக திருவிழாவில் மக்கள் தீர்ப்பு என்ன அப்படிங்கிற தலைப்புல பேசுறோம். திமுகவிலிருந்து மருத்துவர் திரு சஃபி சுலைமான் பங்கேற்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ரமேஷ் சேதுராமன் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஆர் கே, விடிந்தால் தேர்தல் முடிவுகள் வர இருக்கு. திருவிழா மாதிரி நடந்தது தேர்தல் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நேர்மையான வாக்கு எண்ணிக்கையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கட்சிகள் ஆணையத்திட்ட கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எப்படி நடந்தது தேர்தல்? ஆமாமா, அவருக்கு திருவிழா தானுங்க. அவரு மழையில அவரு காட்டுல மழை, அவரு ஆளுங்கட்சிக்கு இனி என்னென்ன ஒத்தாசை பண்ணுமோ அதுக்கு மேல பண்ணிட்டாரு. நாம தேர்தல் ஆரம்பித்த நாள்ல இருந்து இதுவரை, இந்த தேர்தல் வரை எப்பாச்சும் தேர்தல் விதிமுறைகள், அதாவது மாடல் கோட் வந்த பிறகு யாராச்சும் தேர்தல் விதிமுறையை மீறினால் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பது வழக்கம். இவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? இல்லங்க, ரெண்டு தலைவர்களுக்கு, அதாவது கட்சிகளினுடைய, அதாவது பாஜகவினுடைய, காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்களுக்கு நாங்க நோட்டீஸ் கொடுக்கலன்னு சொல்றாரு. இவர் எதுக்கு தேர்தல் ஆணையரா இருக்குங்க? இவர் யாருன்னு கேக்குறேன். அந்த டிசிஷன் பண்றதுக்கு இவர் யாருன்னு கேக்குறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த ரெமிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 324 ஆர்டிகல் 324 பிரகாரம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல ஒழுங்காக தேர்தலை நடத்த வேண்டும். மாடல் கோட்ல தெளிவா இருக்கிறது. ரிலிஜன் cannot be used for a political gain சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் சொல்லி இருக்கிறது. இவர் யாருன்னு கேக்குறேன். அதாவது இவர் ஏதோ ஆண்டவன் மாதிரி உட்கார்ந்து இல்லங்க இந்த ரெண்டு பேரை மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் அருள்வாக்கு கொடுத்தானாமா. யாருன்னு கேக்குறேன் இவரை. அது ஒண்ணு. அதை தாண்டி பல விஷயங்கள்ல, பல இடங்கள்ல கேள்வி கேட்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஒரு கேள்வி கூட பதில் கிடையாது. காங்கிரஸ் கேட்ட கேள்வி விடுங்க, இப்ப பத்திரிகையாளர் போல நம்ம கேட்ட கேள்வி கூட பதில் கிடையாது. எந்த கேள்வின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பேலட்டிங் யூனிட் இருக்கிறது. அந்த பேலட்டிங் யூனிட்ல தான் நான் அமுத்துறோம். அந்த அமுத்தும் போது நமக்கு தெளிவாக விவிபேட்ல என்ன வருது, அந்த கடலாஸ் வருது. அந்த கடலாஸ் சொல்லுது நீங்க எங்க போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப தெளிவாக வருகிறது. ஒன்று ரெண்டு இடத்துல பிரச்சனை வந்தது. அது ஒரு பொருட்டு கிடையாது. அது அப்கோர்ஸ் டீத்திங் ப்ராப்ளம் வச்சுக்கலாம். ஆனால் விவிபேட் யூனிட் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணது. இதுதான் இதுல இருக்கிற பிரச்சனையே. விவிபேட் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நான் இங்க அமுத்துறேன், கண்ட்ரோல் யூனிட்ல என்ன ரெக்கார்ட் ஆகும் எனக்கு தெரியாது. எதற்காக விவிபேட் யூனிட் கொண்டு வரப்பட்டது? அதாவது உங்களுடைய வாக்குகள் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகிறதான் தெரியறதுதான் கொண்டு வரப்பட்டது. அது எங்க இருந்திருக்க வேண்டும்? கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த பக்கம் இருந்திருக்க வேண்டும். அதாவது எங்க சேர்த்து வைக்கிறார்களோ, நாளைக்கு எங்க வாக்குகிறார்களோ அந்த யூனிட்டுக்கு அடுத்தது அருகில் இருக்க வேண்டும். இதுதான் நாம பலரும் எடுத்து வச்ச ஒரு வாதமா இருக்கிறது. இந்த வாதத்துக்கு இதுவரை பதில் கிடையாது. இது இவிஎம் டேம்பரிங், அது லொட்டு லொஸ்குன்னு எல்லாம் பேசிட்டு டேம்பரிங்கே கிடையாதுன்னு சொல்றது அதுல அர்த்தம் கிடையாது. அதுல யாரும் ரைஸ் பண்ணவும் இல்லை. அதாவது சீரியஸ் ஆளுக யாரும் இவிஎம் டேம்பரிங்க பத்தி ஒரு கொஸ்டின் கூட ரைஸ் பண்ணல. ரைஸ் பண்ற கொஸ்டின் இவ்வளவுதான், எப்படி ஒரு விவிபேட் யூனிட் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் பேலட்டிங் யூனிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது. இதுக்கு பதில் கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு பதில் கிடையாது. இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றாங்க. போலிங் ப்ராசஸ்ல தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. ஒண்ணும் கிடையாது. இது மாதிரி பல விஷயங்கள் அதே மாதிரி எதற்காக 11 நாள் டிலே எதற்காக? இதுக்கு முன்னால்தான் தேர்தல் நடந்தது. 2019 தேர்தல் நடந்தது, 2014 தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் நடந்த போதெல்லாம் மேக்சிமம் ஒரு 20 hours இல்லைன்னா 18 hours நம்பர்ஸ் வந்திருக்குங்க. நான் நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், அதனாலதான் நான் சொல்றேன். போலிங் ப்ராசஸ்ல தொடர்ந்து கட்சிகள் சந்தேகத்தை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன் மேல குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. இன்எஃபிஷியன்ட்டாக, அதாவது அந்த போஸ்டுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் அங்க உட்கார்ந்து கொண்டு ஏதோ ராஜா மாதிரி ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கையிலையும் அவங்களுக்கு சந்தேகமா? எமர்ஜென்சி காலத்துல கூட பார்த்த கிடையாது. இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வையா இருக்கிறது. சஃபி, தேர்தல் ஆணையத்தின் மீது போலிங் ப்ராசஸ்ல கட்சிகள் தொடர்ந்து சந்தேகம் தெரிவிச்சுட்டே இருந்தீங்க.
வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு எதிர்க்கட்சிகளுக்கு. ஆனா வாக்கு எண்ணிக்கையும் நேர்மையா நடக்காதுன்னு சந்தேகம் இருக்கா? திமுக தரப்புல இருந்து கடிதம்லாம் அனுப்பப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு. நீங்க சொன்ன மாதிரி போலிங் ப்ராசஸ்ல இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. தேர்தல் நியமிக்கும் போதே சந்தேகம் இருந்துச்சு, அங்கேயே குளறுபடி இருந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். எவ்ரிபடி நோஸ் அபவுட் அந்த வழக்கமா எப்படி அது செய்வாங்க, இந்த தடவை எப்படி மாற்றப்பட்டது, அதையும் இவ்வளவு எதிர்கட்சிகளும் அதை எதிர்க்கும் போதும் தீவிரமா இப்படிதான் செய்வோங்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் மீறி அவங்களுடைய இதையும் மீறி இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நியமனத்தில் சந்தேகம் ஆரம்பிச்சது. அங்க இருந்து இன்று வரை, ஏன் நாளை வரை கூட சந்தேகம் இருக்குதுங்கிறது உண்மை. ஆனா வாக்கு எண்ணிக்கையை நேர்மையா நடத்தி உறுதிப்படுத்துங்கன்னு என்டிஏ கூட்டணியும் போயிருக்கு. எப்படி இந்தியா கூட்டணி போயிருக்கீங்களோ அவங்களும் போயிருக்காங்க. அவங்க போவதான் செய்வாங்க. நாங்களும் போனோம், அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் சொன்னோம். சொல்றதுக்கு அவங்களுக்கு போவதான் செய்வாங்க. அதை பத்தி இப்போ விஷயம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில் நடந்ததான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, இல்லை நடக்கல இந்த தடவைன்னு சொல்லிடுவாங்க. ரீசன் நிறைய இருக்கு, அடுக்கிக்கொண்டே போகலாம். பிரச்சார விஷயத்தில் கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு அவங்க எடுத்த நடவடிக்கை ஆகட்டும், அவங்க கொடுத்த இதாகட்டும், எதுவாக இருந்தால் எடுத்துக்கங்க. காங்கிரஸ் சார்பாக கொடுத்ததுக்கு பாஜகவில் பேசிய மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் எந்த வகையான இதுவும் ரிமார்க்ஸும் போகாது. அவங்களுடைய தலைவருக்கு போவோம், கட்சி தலைவருக்கு போவோம். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இங்கேயும் நம்ம அதே மாதிரி கொடுத்துருவோம், ராகுல் காந்தி கொடுக்காம கட்சியோட தலைவர் கொடுக்கறது. இதெல்லாம் எதை முறையா செய்ய வேண்டுமோ அதை இந்த முறை தேர்தல் ஆணையம் முறையா செய்யவில்லை. அதனாலதான் முதல்ல இருந்து எதிர்கட்சி ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம், எங்கேயும் போயிடல. உங்களுக்கு ஏதாவது வாக்கு எண்ணிக்கையில சந்தேகம் இல்லைங்க, வேட்பாளர்கள் இவிஎம் மிஷினை நீங்க பரிசோதனை செய்து கொள்ளலாம் இல்லைங்க. மக்கள் பாப்பாங்க, ஓபன்னஸா எப்படி இருக்க முடியல? மக்கள் பாப்பாங்க இல்லையா? ஒரு பிரதமரா இருந்தவர் ஒருத்தர் மேடையில் என்ன பேசினார், ஊடுருவர்கள் தான் சொந்த நாட்டை சேர்ந்த மக்களை ஊடுருவர்கள் சொல்லி சொன்னாரு, அவங்களுடைய தாலி பறிக்கப்படும் சொன்னாரு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா முஸ்லீம்கள்ட்ட இதோடு கீழே ரத்து செய்வேன்னு சொன்னாரு. அவங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் பேச முடியுமோ பேசினதுக்கு எலெக்ஷன் கமிஷனா என்ன வகையில் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அட்லீஸ்ட் ஒன்று இல்லை ஸ்டேட்மெண்ட்டாவது வந்துச்சான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ பீப்புள் ஆர் வாட்சிங். விஷயம் வேற ஒன்றும் இல்லை, பீப்புள் ஆர் வாட்சிங் ஆல் திஸ் திங்ஸ். நீங்க நாளைக்கு தேர்தல் ஆணையம் முறையா செயல்படாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை விட மக்களுக்கே பயம் இருக்குங்க. அதுதானே உண்மை. மக்களுக்கே இந்த விஷயத்துல அச்சமும் பயமும் இருக்கு. காரணம் தொடர்ச்சியா நடந்துரும்னு பயப்படுறீங்க. எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நாம 10 வருஷமா எது நடக்கும்னு நினைச்சோமோ நடக்கல, எதெல்லாம் நடக்கூடாது நினைச்சோமோ அவ்வளவு நடந்தது. அப்படித்தானே? 10 வருஷமா அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே அவங்க சொன்னதை செய்யாம அதுக்கு மாறுபாடா எல்லாமே செய்து கொண்டு வந்தாங்க. ஆளும் கட்சி தரப்புக்கு இதை செஞ்சிரும் தேர்தல் ஆணையம்னு என்ன பயம் இருக்குன்னு கேட்கிறேன். எதிர்கட்சிகளுக்கு வாக்கு எண்ணிக்கையில என்ன நடந்துரும் நீங்க நினைக்கிறீங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் கூட சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன ஆகலாம்னு சொல்லிட்டு. நான் கூட சொல்ல வேண்டியதில்லை, அவங்க கட்சியில இருக்கிற மூத்த அமைச்சருடைய கணவர் சொல்றாரு. அதான் சொல்றேன் இல்லைங்களா, இப்போ ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அந்த விவிபேட் இயந்திரத்துக்கும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு உள்ள பிரச்சனை ஃப்ரம் த ஸ்டார்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி தேர்தல் ஆணையம் எந்தவித கவலையும் கொண்டதாக தெரியவில்லை. நாளைக்கு இவிஎம் மிஷினோட டேம்பரிங் விட்டுருங்க, இவிஎம் மிஷினோட விஷயங்கள்லாம் விட்டுருங்க. இவிஎம் மிஷின் எப்படி சீல் பண்ணப்பட்டதோ அந்த விஷயங்கள் ரெக்கார்ட்ஸ் மூலமா திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்லியிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எழுந்து நின்று கைத்தட்டின எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த அதில் முக்கியமான ஆள் அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஒன்றும் இல்லைனாலும் மக்கள் கிட்ட யூ ஆர் அண்டர் திஸ் மீடியா இல்லையா, இதெல்லாம் நாங்கள் நிச்சயமாக செய்வோம், இதெல்லாம் நிச்சயமாக செய்யப்படும். மக்கள் முன்னர் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மீண்டும் நான் பேசுகிறேன், இதெல்லாம் நான் நாங்கள் செஞ்சு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன். எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. இப்போ அவங்க சொன்னதில் கூட மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எதிர்கட்சிகளை விட்டுருங்க, நான் தான் மீண்டும் சொல்கிறேன், எதிர்கட்சிகளை விட்டுருங்க, மக்களுக்கே நம்பிக்கை இல்லையே. மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கான போர், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதற்கான போர். இந்த போர்ல நாங்க வாக்களிச்சிருக்கோம், எங்களுக்கு முறையான நியாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. திரு ஆர்கே, என்ன நடந்துரும் இந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பயமோ பதட்டமோ இருக்கு? இது கார்த்திகேயன் போன முறை 2019 நீங்க ஹிந்துல ஒரு ஆர்டிகிள் வந்தது, அதுல டேட்டா ஆர்டிகிள், அதாவது ஒப்பீனியன் கிடையாது. அதுல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்த அத்துணை இடங்களையும் அதாவது பாஜக காங்கிரஸ் க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்த அத்துணை இடங்களும் பாஜக தான் ஜெயித்திருக்கிறது 2019 கூறுது.
இது ரெண்டு விதமாக நடந்திருக்கக்கூடும். ஒண்ணு அப்கோர்ஸ் நேராகவே வந்து அவர்கள் வந்து 50 ஓட்டுல இருந்து 50,000 ஓட்டு வரை அவர்களே வந்து ஜெயித்திருக்க கூடும். அப்படி ஒரு கருத்து இருக்கு. ரெண்டாவது வந்து இப்போ 2019 ஒரு வெள்ளம் எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ, அதாவது நாங்க தான் ஜெயிக்க போறோம் இந்த எக்ஸிட் போல் எல்லாம் வருகிறது, எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பாஜக தான் ஜெயிக்கிறது என்ற வருகிறதோ, அதே மாதிரி ஒரு தோரணையை கிரியேட் பண்ணிட்டு காங்கிரஸ்னுடைய கவுண்டிங் ஏஜென்சி கிட்ட எல்லாம் ஒரு பல இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து ஒரு டீல் போட்டு இவர்களெல்லாம் வெளியே இருந்துச்சு. யாருமே பல இடங்கள்ல வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவில்லை. அதாவது இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட் நடந்து பாஜக ஜெயித்த இடங்கள்ல வந்து யாருமே வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணவில்லை. அப்படி ஜெயித்த இடங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அது எத்தனை இடத்துல இது இன்னும் நடக்க போறதா? அதான் இப்ப என்டிடிவியோட இருந்தா அங்கதான் சொன்ன எக்ஸிட் போல் என்பது இந்த கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் காங்கிரஸுடைய கவுண்டிங் ஏஜென்ட்ஸுக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். என்னால் எப்படி ஜெயிக்க போறாப்பா, நீ ஒரு அமௌண்ட் வாங்கி நீ செட்டில் ஆயிரு அப்படிங்கிற விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்படித்தான் நானும் பாக்குறேன். பல எக்ஸிட் போல்ல இப்போ தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காங்க பாஜகவுக்கு டைம்ஸ் நான் வந்து 16 சீட்டு கொடுக்கறது. இதை வந்து அண்ணாமலையே ஒத்துக்க மாட்டாரு 16 சீட்டுனா. அதே மாதிரி கேரளால வந்து 27% வந்து ஆக்சிஸ் மை இந்தியா போல் வந்து இவர்களுக்கு கொடுக்கறது. யாருக்கு? பாஜகவுக்கு வாக்கு சதவீதம் கொடுக்கறது. அப்படி வந்ததுன்னா நிச்சயமாக பாஜக அங்க வெற்றி வரும். நிச்சயமாக வெற்றி வரும். கர்நாடகால எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இப்ப மகாராஷ்டிரால சொல்றாங்க. மகாராஷ்டிரால வந்துதான் பெரிய தில்லுமுள்ளு இங்கதான் வெளியே வருகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிண்டே சேனா, அதே மாதிரி நம்மளுடைய யூபிடி, இவங்க 2 பேரும் வந்து பல இடங்கள்ல வந்து போட்டி பண்றாங்க. இதுல 13 இடத்துல வந்து நேருக்கு நேர் போட்டி பண்றாங்க. இவங்க ஆக்சிஸ் மை இந்தியா போல என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ, அதாவது இப்ப 2 கேண்டிடேட் இருக்காங்க. 2 கேண்டிடேட் ஒரு கான்ஸ்டிடியூன்சி ஜெயிக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அது எத்தனை இடத்துலன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 9 இடத்துல வந்து இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் போட்டியிடுற இடத்துல வந்து 2 பேரும் ஜெயிக்கிறதா கொடுத்திருக்காங்க. எல்ஜேபி பஸ்வானுடைய பார்ட்டி சிராக் பஸ்வான் இருக்காரு. 5 சீட்ல தான் கண்டஸ்ட் பண்றாங்க பீகார்ல. 4 இருந்து 6 சீட்டு. நீங்க எக்ஸிட் போல் டீடைல்ஸ் நீங்க நம்பல? எக்ஸிட் போல் டீடைல்ஸ் நான் நிச்சயமா நம்பலங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை குறித்து எல்லா எக்ஸிட் போலும் தவறு. தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா எக்ஸிட் போலும் தவறு. அது திமுக அபாரமாக ஜெயிக்கணும்ல சொல்றதுல வந்து அதுல ஒரு அர்த்தம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவும் பாஜகவும் தனியா நிற்கும் போது யார் ஜெயிப்பா வர? இவ்வளவுதான் லாஜிக்கே. இவ்வளவுதான். இதுல வேற லாஜிக்கே கிடையாது. கேரளால வந்து எல்டிஎஃப் யூடிஎஃப் இவங்களை தாண்டி இன்னொரு கட்சி ஜெயிக்க முடியாது. இதுதான் கேரளாவை தமிழ்நாடை பொறுத்தவரை. ஒரு இல்லங்க திமுக அதிகமா கொடுத்திருக்காங்களே, அதை மட்டும் நம்புவீங்களான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி கிடையாது. இங்க பாஜகவும் அதிமுக ஒன்றாய் இருந்திருந்தால் திமுக பெரிய காம்படிஷனா இருக்கும். திமுக பல இடத்துல ஜெயிக்கவே முடியாது. உங்களுடைய உத்தேச கணக்கு பாருங்க. உங்க உத்தேச கணக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ, தேசிய அளவுல எவ்வளோ, யாரு என்டிஏ இந்தியா? என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறத்தாழ கிளீன் சீப்பாகத்தான் பார்க்கிறேன். எனக்கு நாயனார் நாகேந்திரன் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. அதே மாதிரி அவரு ஜெயிப்பார் என்ற ஒரு மனதுல ஒரு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4 நாள் வந்து அவருக்கு பெரிய தொய்வாயிருக்கு. இந்த 4 கோடி இங்க பிடிச்சனால அது ஒண்ணு. அப்புறம் கோயம்புத்தூர்ல வந்து எனக்கு சிங்கே ஜாகராம் சொன்ன ஜெயிக்க வேண்டும் இருக்கிறது. அது நடக்காத காரியமா இருக்கிறது. ஏனென்றால் கடைசி நேரத்துல வந்து வேலுமணி வந்து காலவாரி விட்டாரு. 4 நாள் ஆளை காணும். அதனால வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ஃபுல் ஸ்வீப்பா வரும் என்று நான் கருதுகிறேன். பாஜக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும். எனிதிங் பிட்வீன் 240 and 250 நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை என்றதுதான் இப்ப இருக்கின்ற இந்த ட்ரெண்ட்ஸை வச்சு எனக்கு தெரிய முடியுது. சரி, ஓகே. திரு தங்க வரதராஜன், தேர்தல் ஆணையத்தின் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள்லாம் எதிர்கட்சிகள் சொல்றாங்கல்ல, எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாஜக இருப்பதா தான் உங்களுக்கு சந்தேகம் வருது? வணக்கம் திரு கார்த்திகன். அதாவது மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டவசமானது. அதாவது இந்த உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக திருவிழாக உலக நாடுகளை விட்டுன்னு பார்க்குது. இன்னைக்கு பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்மாதிரியாக ஒரு தேர்தல் எப்படி நடத்த முடியும், அது ஜனநாயக முறையில் நடக்கிறது வந்து பெருமை கொள்கிற அளவுக்கு இன்னைக்கு உலக நாடுகள்லாம் அதை பார்க்குற டயத்தில் எது துரதிருஷ்டவசமானது? அதாவது எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் சொல்ல சந்தேகம் வராத மாதிரி தேர்தல் கமிஷன் நடந்துக்கலைன்னா அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நாங்கள் நிர்மலா சீதாராமன் எங்களுடைய மத்திய அமைச்சர் அதே போல் எங்கள் பியூஷ் கோயல் போய் சந்திச்சு சொன்னதே என்ன காரணம்னா, இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேர்தல் நடக்குது. ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் தலையிட்ட பிறகு தான் அங்கே முடிவுகள் வெளியிட சூழ்நிலை வருது. அதே போல் இங்கே சில அந்நிய சக்திகள், சில சமூக அமைப்புகள் போர்வையில் பல என்ஜிஓக்கள், இந்தி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தோல்வியை மறைப்பதற்காக தோல்வியை ஒப்புக்கொள்ள மனம் வராத காரணத்தினால இன்றைக்கு பாஜக மீது வைக்கிற குற்றச்சாட்டு
தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். சகோதரர் ஆர்கே ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தணும் சார். ஆர்கே வந்து நிச்சயமாக அது வந்து நீங்கள் எது வேணாலும் தேர்தல் கமிஷன் விமர்சிக்கலாம், உரிமை உண்டு. ஆனால் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய பல அதிகாரிகளை நீங்கள் பணம் வாங்கி கொண்டு அப்படின்னு சொல்கிற கொச்சைப்படுத்துறதை நான் வந்து கண்டிக்கிறேன். அந்த இடத்துல இது வந்து இது தர்மம் கிடையாது, நாகரிகமாக இருக்க கிடையாது. பார்த்துங்க, அவர்கள் முழுமையாக பெருமையாக தன்னுடைய தேர்தல் பணிகளை ஒரு நாட்டினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை, ஒரு பிரதமரை தேர்க்கக்கூடிய பணிகளை, தேர்தல் அதிகாரிகளை பணம் வாங்கி கொண்டு சொல்வது நிச்சயமாக ஏற்படுது. இல்லை, நீங்கள் அந்த வார்த்தை சொன்னீங்க. ஒரே நிமிஷம் நான் வந்து தேர்தல் அதிகாரிகளை எல்லாரும் சொல்றேன். தேர்தல் ஆணையத்தை சிஇசி அதுக்கு 2 சார் யாரை சொன்னாலும் நிச்சயமாக உங்களுடைய கருத்தால் சார் நிச்சயமாக அது ஜனநாயகத்தின் மீதான உங்களுடைய கருத்து ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் பாஜக சார் பதிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணு சார், இப்ப நீங்க ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க விமர்சனம் பண்றீங்க. நான் சொல்றது எதிர்கட்சி இண்டி கூட்டணி கட்சிகள் என்ன ஆரம்பத்திலிருந்து பிரச்சனை, எல்லா காட்டகத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் கொடுக்குற கைட்லைனை தாங்க தேர்தல் ஆணையம் வந்து ஃபாலோ பண்ணுது. என்ற மாற்றுக்கிறது கிடையாது. என்ன சொன்னீங்க, நீ விவிபேட்டில் உள்ளதையும் எலக்ட்ரானிக் மிஷினில் உள்ளதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டை வந்து பெறணும்னு கேட்டீங்க. முழுமையாக கேட்குறீங்க. முழுமையான ஒப்புகை சீட்டு எப்படி வாக்கு இயந்திரத்தில் உள்ளதையும் இது விவிபேட்டில் ஒப்புகை சீட்டு எப்படி பெற முடியும்? அது தேர்தல் நீதிமன்றமே அதை கேட்டிருக்கு. அப்படி பார்த்தா இது முடிச்சிடும் என்ன நேரத்தில் குறிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அப்பதான் தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்படி பார்த்தாங்க வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்துடலாமே. அப்பதான் சொல்லுது நீதிமன்றம் ஒரு கைட்லைன் கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 5 பூத்துல வாக்கு இயந்திரத்தில் உள்ளதையும் விவிபேட்டில் ஒப்புவிச்சுட்டு ஒப்புதல் பாருங்க, சாம்பிள் பாருங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப எதுலையுமே வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது முழு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தை நம்பிதான் சார் ஆகணும். அதுல வந்து இன்னைக்கு தேர்தல் அதிகாரி வச்சிருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் வாக்கு எண்ணிக்கையை வந்து நேர்மையா நடக்கணும், பாதுகாப்பா நடக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்த என்டிஏ தரப்புலையும் கோரிக்கை. அதுதான் நாங்க போய் நீங்க மத்திய அமைச்சர் பார்த்தது, 2 அமைச்சர்களும் பார்த்து, எங்க மூத்த அமைச்சர்கள் பார்த்தது காரணம் என்னன்னு கேட்டா, பல இடத்துல வந்து இந்தி கூட்டணி கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வன்முறை கட்டவிழ்த்தில் இருக்கிறாங்க. தங்களுடைய தோல்வியை தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு அதுல இருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு பதிவு சொன்னோம். தேர்தல் முடிவன்றைக்கு இந்த நாட்டில் வன்முறை இருக்கக்கூடாது, கலவரம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லும். அதே போல சில என்ஜிஓக்கள், சில சமூக அமைப்புகள் இவர்கள் சதியில் ஈடுபடுறாங்க. இதை நீங்க கவனிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே போல எதிர்கட்சியில் பாருங்க, ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் தான் சொல்லுதுங்க. அமித்ஷா அவர்கள் 150 கலெக்டர்கிட்ட மாவட்ட பேசியிருக்காரு அப்படின்னு, குறிப்பா 15 கலெக்டர் பேசியிருக்காரு சார். 150 அதான் சொல்றேன். இவர் ஜெயராம் ரமேஷ் வந்து இதுல போட்டிருக்காரு. உடனடியாக தேர்தல் ஆணையம் கொண்டா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லுது. இந்தியா கூட்டணி தலைவர்கள் போய் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்கிறதோ கோரிக்கை வைக்கிறதோ அரசியலுக்காக பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட, உயர்நீதிமன்றத்தில முன்னாள் நீதிபதிகள், பஞ்சாப் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி எல்லாருமா சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அது அவருடைய பொருள், அதை வந்து சொல்லவில்லை சொல்றாங்கன்னு. அதான் சார், இந்த நாட்டில் அந்நிய சக்திகளும் இருக்கிறது. இந்த ஜனநாயக சிறுமைப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் சொல்றாங்கன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமானது சார். என்ன சொல்றாங்க, தேர்தல்ல நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுகின்றன அப்படின்னு அவங்க கடிதம் எழுதுறாங்க. தேர்தல் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கணும். நடந்து முடிந்த தேர்தலின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுகின்றன. புகார்கள் குறித்து கவனத்திற்கு கொண்டு வந்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. தேர்தலில் சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சு இருந்திருக்கு. தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக தலையிட வேண்டும். அடுத்து 2 தான் ரொம்ப முக்கியம். தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் அரசமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும். இறுதியா ரொம்ப ரொம்ப முக்கியம், சிக்கல் எழுந்தால் அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, தேர்தல் ஆணையருக்கு இவங்க வந்து கடிதம். அதான் நான் சொல்லுவேன் ஆரம்பத்தில். அதான் சொன்னேன், அமெரிக்காவோட முடிவுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அந்த தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். இது யார் மேல முடிச்சிடும் சார். அந்த அதே போல இங்க இருக்க வேண்டும், இதை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் சொன்னேன். சில அந்நிய சக்திகள், நான் நீதிபதி விஷயத்துக்கு முன்னாள் நீதிபதி அவர்கள் என்ன கருத்து சொன்னாலும் உரிமை இருக்கு, அது ஒரு விஷயம் சார். தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா இந்த நாட்டில் என்ன பண்ணுது, ஜனாதிபதி முடிவெடுக்க முடியும். ஜனநாயகத்தின் மீது இந்த நீதிபதிகளுக்கு அக்கறை இல்ல, கவலை இல்லைன்னு சார். அவர்களுக்கு உரிமை உண்டு. அதை தாண்டி யார் மேல உள்ள பயத்துல இதை எழுதியிருக்காங்க. அது சார் பயம் வந்து உங்களுக்கு, அதாவது யார் மேல பயம் சொன்னா என்ன சொல்றாங்க, நாங்க சொல்றோம் பிறர் தூண்டுதல் செய்யறாங்க சார். பிறர் தூண்டுதல் சொல்றோம். இந்த நாட்டுல இப்ப நான் என்ன சொல்றேன் சார்,
ஜனநாயக அமைப்புகள் வரிகள்ல இருந்தே புரிஞ்சுக்க முடியும் சார். புகார் கொடுத்தும் கவனத்துக்கு கொண்டு வந்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல. அப்படி கிடையாது சார். ரெண்டாவது, சிறுபான்மையினருக்கு எதிராக அதிக அளவில் வெறுப்பு பேச்சு இருந்துச்சு, நடவடிக்கை எடுக்கல. தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டு. தொங்கு நாடாளுமன்றம் வந்தா அரசமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்கணும். எமர்ஜென்சி ஏதோ டிக்ளேர் பண்ணிருவாங்கன்னு அச்சப்படுறாங்களான்னு தெரியல. சிக்கல் எழுந்தா அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் நீதிமன்றத்துல தயாரா இருக்கணும்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. இந்திரா காந்தி செய்ததுனால அது மேல சந்தேகம். இந்திரா காந்தி அதாவது இந்த எமர்ஜென்சி அமல்படுத்தின இந்திரா காந்தி காங்கிரஸ் செய்தது போல செய்திருமோ நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது சார். ஜனநாயக ரீதியாக பயணிப்போம். தேர்தல் ஆணையத்தை இதுக்கு போலாம் இவர்கள் ஒரு தன்னாட்சி அமைப்பு தான். முன்னாள் மன்ற நீதிபதிகளால் கூட இப்படி எல்லாம் இது பண்ணக்கூடாது. அவருக்கு இன்னைக்கு நாட்டில் இருந்து தொங்கு பாராளுமன்றம் அமைந்தா என்ன பண்ணணும், உச்சநீதிமன்றம் என்ன பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து சரியாவே நடக்க போகுது. இல்ல, வழக்கத்துக்கு மாறாக தபால் ஓட்டின் முடிவுகள் அறிவிக்கிறதுல கட்சிகளுக்கு சந்தேகம் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு நிலைப்பாடா மாத்துது. வழக்கத்துக்கு மாறா கவுண்டிங்க்கு முன்பு தேர்தல் ஆணையர் வந்து சந்திக்கிறாரு. வழக்கத்துக்கு மாறா வேட்பாளர்கள் முகவர்கள் இருக்க மாட்டார்கள்னு எதிர்கட்சிகளுக்கு சந்தேகம் வருது. இதெல்லாம் அன்யூஷுவலா நடக்கிற போது அந்த சந்தேகம் அச்சம் வரதான செய்யல. அச்சம் இல்ல, இவர்கள் அதுக்கான தேர்தல் தோல்விக்கான ஒரு பதிலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு தேர்தல் தோல்விக்கான பதிலை அவர் தேடி வைத்து விட்டார்கள். குறிப்பா எக்ஸிஸ்ட் போல் வந்த பிறகு இவர்களுக்கு தோல்வி இருக்கட்டும், அதுக்கும் முன்னாள் நீதிபதி சம்பந்தம் இருக்கு. தேர்தல் தோல்வி அந்நிய சக்திகள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். நான் நீதிபதி சொல்லல சார். அந்நிய சக்திகளுடைய தலையீடு நீதிபதிகள் விமர்சனம் பண்ணல. நீதிபதிகள் சொல்லல. நீதிபதிகள் நான் சொல்லல. சமூக அமைப்புகள், சில என்ஜிஓக்கள், பல சார் இவர்கள் சொல்ற உரிமை உண்டு சார். அது உண்மை எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீதிபதிகள் முன்னாள் நீதிபதி சொல்ற உரிமை உண்டு. ஓகே, தெரியும். தொண்டர்களுக்கெல்லாம் முகவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு திரு அக்னீஸ்வர் சார். என்ன சொல்றாருன்னா, தோல்வி பயம், அதற்கான கிரவுண்டை வந்து தயார்படுத்துறாங்க எதிர்கட்சிகள். இப்பவே தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுறதோ முகவர்களுக்கு கடிதம் எழுதுறதோ இப்படிலாம் நடந்துருச்சுன்னு அப்புறமா சொல்லிக்கலாம் இல்லையா? அது மாதிரி ஒரு களத்தை ரெடி பண்றீங்களா? தோல்விக்கான களத்தை ரெடி பண்றீங்களா நீங்க? இல்ல, அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு ஜூன் 4 தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. அதே மாதிரி அதை நீங்க சொல்லலையே, அதான் எனக்கு வருத்தமே. அதனால இப்ப என்னன்னா, அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நாளைக்கு சொல்லுவார், ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இந்தியர்களுக்கும் நாளை நல்ல செய்தியாக, பிறந்த நாள் செய்தியாக வர வேண்டும் என்பது இங்க பேசிய எல்லாருடையது. நம்ம தங்க வரதராஜன் சாரை தவிர. நான் இப்ப கேக்குது, ரமேஷ் சேதரம் சார் என்ன கொண்டு போறேன் எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். இப்ப நான் கேட்க வேண்டியது, நான் இங்க நீங்க உங்க பேச்சுப்படியே நான் வரேன். தேர்தல் ஆணையத்துல வந்து கொடுத்தா நீங்க வந்து தமிழ்நாட்டுல இது நீதிபதிகள் வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னுட்டா கரெக்டா பாருங்களேன். அந்த சர்க்கரையை மட்டும், அந்த ஸ்வீட்டை மட்டும் எடுத்துக்கிற மாட்டேன். காரணம் எனக்கு வந்து 240 ஸ்வீட். அது மாதிரி இந்திய நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று கொண்டு வந்தால் அதை தீர்த்து வைப்பது, பாபர் மசூதி பிரச்சனையை தீர்த்து வைத்தது நீதிமன்றம் தான். அப்படி இருக்கிற போது இந்திய நாட்டினுடைய பிரதமரையே பதவியை விட்டு நீ வீட்டுக்கு போய் என்று சொன்னதும் நீதிமன்றங்கள் தான். அது அலகாபாத்தினுடைய சின்கா நீதிபதியா இருந்தாலும், உச்ச நீதிமன்ற ஐயா VR கிருஷ்ணய்யரா இருந்தாலும் சொன்னாங்க. இன்னைக்கு நான் கேட்பது, நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்கள்ட்ட கேட்பது, 5 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் களத்திலே வந்து சுதந்திர இந்தியாவில் பத்திரிகையாளரை சந்திச்சாங்களே, அதுவும் அந்நிய சக்தியா? பதவியில இருந்தவங்க சார். சொல்லலன்னு சொல்லிட்டார் நீதிபதிகளை சொல்ல. அது கரெக்ட். ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். ஆனா அதை நாங்க மதிக்கவும் மாட்டோம். நான் கேட்கிறேன், அருண்குமார் அகர்வால் என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் அற்ற ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாரு. என்ன சொன்னாங்க? இல்ல, தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நாங்கள் 5% தான் நாங்கள் விவிபேட்ல நாங்க சரி பார்ப்போம் அப்படின்னாங்க. ஏன் உங்களுக்கு அந்த பயம்? அப்போ நீதிமன்றம் தங்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். இந்தியாவில் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி. உடனே கேட்கிறாங்க, எங்க நீங்க தேர்தல் ஆணையர்லாம் நீங்க குறை சொன்னீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க பயத்தை ஒப்புக்கொள்ள போறீங்க. அப்படி என்றால் நீங்க தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சாச்சுப்பா, முடிச்சதுக்கு பிறகு சொல்றாரு, இங்கு 1 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு விட்டார்கள், கண்கட்ட பிறகா சூரிய நமஸ்காரம். கட்சியினுடைய தலைவர் சார், நீங்க முன்கூட்டியே ஏன் நடவடிக்கை எடுக்கல? அது மாதிரி தான் இங்க அசோக் லாவாசா ஏன் மாற்றப்பட்டார்? ஏன் சொல்லக்கூடாது? தங்க வரராஜன் சார் சொல்லுவாரா? இல்ல, ஏன் மாற்றப்பட்டார்? ஏன் 1 லட்சம் வாக்குகள் காணாம போச்சுன்னு சொல்லக்கூடாது? அவருக்கு அந்த உரிமை இல்லையா? அவர் வேட்பாளர் இல்லையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய பணி என்ன?
தேர்தலுக்கு முன்னாடி ஏன் வந்து வாக்காளர் வந்து சரிபார்க்கிறது இது கொண்டு வந்தாங்க? அதை வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப மாவட்ட ஆட்சியர் ஏன் ஆர்ஓ போட்டு இத்தனை நாள் இவ்வளவு நீங்க ஆப்பிள் கொடுக்குறீங்களே? ஆப்பிள் கொடுக்க வேணாம், நீங்க ஆப்பிளும் கொடுக்க வேணாம். சரியான முறையானத இவங்க செத்து போயிட்டாங்க, அதனால இவங்க நீக்காம இருக்கிறாங்க டியூ டு கொரோனான்றது. உங்களால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இது கூட அரசியல் கட்சி மாநில தலைவராக வந்ததற்கு பிறகு நீங்கள் இப்படி சொல்லுவது, அப்ப தேர்தல் பயத்தை ஒத்துக்கிட்டா சொன்னாரு. ஒரு அரசியலுடைய இன்ஸ்டிடியூஷன் வந்து சார், நீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க கேள்வி கேட்கணும் சார். அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, திரு அடல் பிகாரி வாஜ்பாய் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அதுல கூட 182 தான் அவருக்கு கிடைச்சது. அவர் இந்தியா நம்பிய பிரதமர், நம்பிக்கையான பிரதமராகவும் இருந்தார். அவர் போட்ட சாலை இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. ஆனா அவரே விவேகானந்தர் பார்ல வந்து தியானம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவர் கொடுத்த சப்போர்ட் வாங்கிட்டீங்க? எது வாஜ்பாய் மேல இவ்வளவு அன்பும் பாசமும் இருக்கு உங்களுக்கு? அங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற ஒன்று இருந்தது. நாங்கள் 5 ஆண்டு காலம் வரைக்கும் பாபர் மசூதியை நாங்கள் தொடவே மாட்டோம், அதை ஒப்புக்கொண்டார். ஆக எல்லா மாநிலத்தையும் சரிசமமாக நேசித்த ஒரு பிரதமர், அதில் மாற்று கருத்தே இல்ல. ஆனா இங்க நான் கேட்க வேண்டியது, அப்போ அவரே 182 தான் ஜெயிச்சாரு. 13 நாள் 13 மாதம் 5 ஆண்டு காலம். நேரு பண்டிதருக்கு பிறகு காங்கிரஸ் இல்லாத ஆட்சி, பாஜக ஆட்சி, முழுமை பெற்ற ஆட்சி அடல் பிகாரி வாஜ்பாய். அவரே 182, இன்னைக்கு 2014 282, 2019 303. இதெல்லாம் எதனுடைய விளைவு தெரியுமா? நல்ல செய்தி, ஊடகத்தினுடைய விளைவு. நல்ல செய்தின்னு சொன்னீங்க, இனிப்பான செய்தின்னு சொன்னீங்க இல்லையா? அதத்தான் இப்ப சொல்ல வரேன். என்ன நினைச்சத சொன்னீங்க? தமிழ்நாட்டுக்கு இனிப்பான செய்தி என்ன? அது முன்கூட்டியே சொன்னா அப்புறம் நானும் வந்து தேர்தல் கணிப்பு அறிவாளர் தான் போயிருவேன் சார். இனிமே எல்லாரும் போய் தூங்கிட்டு காலையில தான் நான் வர போறோம். சார் இன்னைக்கு 11 மணிக்கு தாங்க ரிப்பீட். இல்ல சார், அதுக்கப்புறம் எல்லாம் தூங்கிடும். நீங்க சொல்லுங்க, என்ன நினைச்சு நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தின்னு ஒண்ணு சொன்னீங்க, தேசிய அளவுல நல்ல செய்தின்னு சொன்னீங்கல்ல, என்ன நினைச்சு யோசிச்சு மனசுக்குள்ள யோசிச்சு சொன்னீங்க? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் மாநில அரசுக்கு நிதியே கொடுக்க போறது இல்ல. சரி, அது தெரிஞ்சா நாங்க வந்து பேரிடர்னே அறிவிக்கவே மாட்டோம், அப்புறம் என்ன உனக்கு காசு தர்றது? அந்த நிலைப்பாடு இல்லாத மாநில கட்சிகள் அதிகம் மத்தியில் ஆட்சி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடா வரணும்னு நினைக்கிறேன். நான் சாதாரண விகே பாண்டியனை பார்த்து பயப்படக்கூடிய பிரதமர் அடுத்து வந்தா என்ன பண்ண போறாருன்னு நான் கேட்கல. நான் இப்ப கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க மாநில கட்சிகள் சேர்ந்து வர வேண்டும், அதான் இனிப்பான செய்தி. அதுதான் இனிப்பான செய்தியாக அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் இருந்தது மாதிரி ஒண்ணு வரணும். ஆனால் பாஜக வருமா? இன்னொன்னு ஆர்கே சார் ஒரு தெளிவான ஒரு புள்ளியை சொன்னாரு. என்ன தெரியுமா சார்? இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்திய அத மாதிரி ஒரு தவறான மக்களை திசை திருப்புறது வேற எதுவுமே இல்ல. ஒரு நீங்களும் நம்பல, அதை நான் 100% நம்பல. ஏன் தெரியுமா? 10 ஆண்டு கால நேரம், எவ்வளவு மணி நேரம், அப்ப எல்லாம் ஒண்ணும் செய்யல, அவருடைய செயல்கள் ஒண்ணும் செய்யல. ஆனா இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஜெயிச்சிடும். ரிசல்ட் அப்படியே வந்துச்சா ரொம்ப சிரமம் திரு அக்னீஸ்வரன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனை வந்தா என்ன சார்? நமக்கு என்ன சார்? நமக்கு என்ன சார் பிரச்சனை? உண்மையை சொல்றோம், மக்கள் ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டோம், இல்லாட்டினா அமைதியா காக்க போறேன். ரமேஷ் சேதராமன், அன்யூஷுவலா நடக்குது இல்ல? நான் சொன்னேன் இல்லையா சார்ட்ட, தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள்ல பாரபட்சம், செய்தியாளர் சந்திப்பு, வேட்பாளர்களுடைய முகவர்களுக்கு அனுமதி இல்லை, என்ன சொல்றது, தபால் வாக்குகள் முடிவு அறிவிக்கிறதுல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் கடைசி சுற்றுக்கு முன்பாக, அப்புறம் முதல்ல வந்து நாங்க எல்லாம் இறுதி சுற்றுக்கு பிறகுதான் சொன்னாங்க. இதுல இந்த மாதிரி குழப்பங்கள், சந்தேகங்கள் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டே இருக்கிறது தான் கட்சிகளுக்கு சந்தேகம் வரக்கிறதுக்கான அடிப்படை காரணம். இல்ல, நிச்சயமா எலெக்ஷன் கமிஷன் வந்து should be beyond questions, அப்படிதான் இருக்கணும். ஏன்னா அதைத்தான் நம்ம வந்து டிஎன் சேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி எலெக்ஷன் கமிஷனர் எப்படி நடக்கணுங்கிறத காமிச்சாரு. அதை பின்னாடி வந்த ஒரு சில இவங்களும் நல்லாவே அதை பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பல ரீசன்ட் டைம்ஸ்லேயே நம்ம சொல்லணும்னாலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம வந்து பல கேள்விகள் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு எலெக்ஷன் கமிஷனரை வந்து திடீர்னு எப்படி அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு இது எல்லாமே நம்ம விவாதிச்சிருக்கோம். இப்போ அவங்கெல்லாம் இல்லைங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வெல் டிஃபைன்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதில் ஒரு இம்ப்ரவைசேஷன் இருக்கலாமே தவிர அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எதுலையும் இருக்கக்கூடாது. யார் செய்யறா? இல்லை, அதான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை நோக்கி இங்கே கேள்விகள் வைக்கப்படுது அப்படின்னாக்கா 2 பார்ட்டாக பார்க்கணும். ஒன்று நியாயமான கேள்விகள். ஏன்னா எலெக்ஷன் அப்படின்னாலே இது டிரான்ஸ்பேரண்ட் ப்ராசஸ் இருக்கணும்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இல்லை,
இந்த விவாதங்கள்ல நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது, விவிபேட்டை 2 நேஷனல் எலெக்ஷனுக்கு எண்ணினா தப்பு கிடையாது. இத்தனை கட்டமா தேர்தல் நடத்துறோம். அப்படி இருக்கும்போது எண்ணினா என்ன தப்பு, பண்ணிட்டு போங்களேன். சோ தட் அது வந்து பியாண்ட் கொஸ்டின் ஆயிடும் இல்லையா? நீங்க வந்து எலெக்ஷன் மிஷினை வந்து இவிஎம் ஹேக் பண்ண முடியாதுன்னு ஒரு சைடு சொல்லி கொண்டு இருக்கிறோம், எல்லாரும் சொல்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்லி கொண்டு இருக்காங்க, இல்ல இதுல தான் வந்து தவறு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. தோத்தா சொல்றாங்க, ஆனா ஜெயிச்சா சொல்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்ப யாரும் வந்து சொல்லல இவிஎம் குளறுபடின்லாம் சொல்லல. ஆனா இப்ப வந்து இதுக்கான சந்தேகத்தை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்பதனால ஜனநாயகத்துக்கு அது நல்லது இல்லைங்கிறதுனால அது எண்ணிக்கை ஒரு நாள் ஆனா தப்பு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை செய்யல. போலிங் ப்ராசஸ் வந்து சரியா நடக்கல, அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் பயாசரா இருந்தது, கண்டுக்காம இருந்தது, ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லா தேர்தலும் எனக்கு தெரிஞ்ச 60 வருஷமா 70 வருஷமா நம்ம அதை தான் கேட்டுட்டு. எக்ஸிட் போல் வந்து மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டேட் வைஸ் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பார்த்தா எக்ஸிட் போலோட ஒத்து போகவே இல்லை. எக்ஸிட் போல் என்ன பொறுத்த வரைக்கும் மேனிபுலேட்டட் தான். போதுமா? அதுல என்ன பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்தே கிடையாது. குறைக்கல சார், 71% குறையல. சரி, நான் முடிச்சறேன். இப்போ இது என்னன்னா, எலெக்ஷன் ப்ராசஸும் சரியா நடக்கல, பாரபட்சமா நடந்தது. எக்ஸிட் போலும் மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த எக்ஸிட் போல்ல நடந்த வெளிவந்த நம்பரை ஈக்குவல் பண்றதுக்கு வாக்கு எண்ணிக்கையில எலெக்ஷன் கமிஷன் ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னு ஒரு நிமிஷம் சார், போல் சரியான ஒட்டுமொத்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுல நீங்க போலிங்ல தொடங்கி எக்ஸிட் போல் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. எதுலயுமே டிரான்ஸ்பரன்சி இல்லனா எப்படி கேக்குறாங்க? இந்த எக்ஸிட் போலுக்கு கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டின்னு ஒன்னு கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் நடத்துறீங்க? ஒரு நிமிஷம், யார் நடத்துறா? ஒரு நிமிஷம் இருங்க, யாரும் நடத்தல. இது பத்திரிகையில நடத்தப்படுது. நீங்களும் ஒரு எக்ஸிட் போல நடத்திட்டு பாஜகவுக்கு 2 சீட் தான், 400 சீட் 40ல கான்டெஸ்ட் பண்ணா 400 சீட் ஏடிஎம் கேக்குன்னு கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல, இருங்க வரேன். நம்ம வந்து குழப்பிக்கிறோம் சொல்றேன். நான் சொல்றது சட்டப்படியான விஷயத்துக்கும் சட்டம் சாராத ஒரு விஷயத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். இல்ல சார், நம்மளே இங்க இருக்கிறவங்க எல்லோருமே குறைந்தபட்சம் ஒரு 5-6 தேர்தல்கள்ல பார்த்துட்டே இருப்போம், நல்லா நினைவு இருக்கும், நம்ம விவாதிச்சிருப்போம். எந்த தேர்தல் முடிவுக்கு வருவதற்கும் ஒரு நாள் முன்பாக நீதிபதிகள் வந்து தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் அரசமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுக்கணும், சிக்கல் எழுந்தா அதை சரி செய்ய 5 நீதிபதிகள் நீதிமன்றத்திலேயே தயாரா இருக்கணும்னு ஒரு அலார்மிங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இதுக்கு முன்பு சமீபத்துல நாம விவாதிச்சதா சொல்லவே வேண்டாம். ஏதோ ஒரு அன்யூஷுவலா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. அதெல்லாம் பீதியை கலப்புறது நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரியாக நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. தொங்கு பாராளுமன்றத்தை நம்மளோட இது வந்து நாடு சந்திச்சதே இல்லையா? அதுதான் நான் சொல்றேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். அப்புறம் ஆனா எல்லாம் தயாரா இருங்க, யாரும் வீட்டுக்கே போகாதீங்க, நீதிமன்றத்திலே இருங்க, அப்படி நடந்துரும்னா அது இல்ல. வீட்டுக்கே போகாதீங்க அப்படின்னா கடந்த காலங்கள்ல இந்த தேர்தல் இது பண்ணிரும். 10 வருஷமா நீங்க பீதியை கலப்பாததா இப்ப நடந்துற போது. இப்ப பாருங்க, நான் மதுரையில இருந்து வர்றேன், சுங்க கட்டணம் கூடிருச்சு. இதுதான் பீதி. நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கே தெரியாது. என்ன திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், தேர்தலில் வந்து வாக்கு எண்ணிக்கையை நேர்மையாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அப்புறம் என்டிஏயும் போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இது ஒரு புறத்தில் நடக்குது. இன்னொரு புறத்தில் நாங்கள் வந்து கூட்டணி வெற்றியை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறோம்னு இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்றாங்க. பாஜக தரப்புலையும் பேரணிக்கு, வெற்றி பேரணிக்கெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. இதை கடந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதிபதிகளுடைய அச்சம், அவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு, தேர்தல் ஆணையருக்கும் எழுதியிருக்காங்க. என்னதான் நடக்குது, இல்ல என்ன நடக்க போகுது? இல்ல, அன்பிரசிடென்ட்ங்க. இது மாதிரி நான் வந்து ஒரு காலத்திலயும் பார்த்ததே கிடையாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, கம்ப்ளீட் கேப்சர் ஆஃப் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அங்கிருந்து வருகின்ற அந்த ஐயம் தான். இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து பாரபட்சம் இல்லாம செயல்பட்டு இருந்தா, அதாவது யாரையும் இது வந்து மோதிப்பா அதனால நோட்டீஸ் அனுப்ப முடியாது என்ற அந்த ஒரு இது இல்லை என்றால் நிச்சயமாக அனைவரும் நம்பியிருப்பாங்க. இப்ப மோதிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சா போதுங்க, அது நம்பியிருப்பாங்க. அதாவது அந்த பன்ஸ்வாரால நடந்த பேச்சுக்கு, ராஜஸ்தான்ல அவர் ஆற்றிய அந்த உரைக்கு இருக்கு இல்லையா, அவங்க தாலியை பிடிக்கிட்டு போயிருவாங்கன்னு ஆற்றிய உரைக்கு இல்லையா, அது பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு வச்சு நம்பிக்கை வந்திருக்கும். இது ஏன் நம்பிக்கை வரலன்னா வேற ஒன்றும் கிடையாது, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையர்கள் வந்து ஒருத்தர் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி ரிட்டையர் ஆகிறாரு, அடுத்தவர் வந்து ஓடி போறாரு. மார்ச் 6ஆம் தேதி வந்து கல்கட்டா போயிட்டு திரும்பி போறாரு. அவர் அதன் பிறகு வந்து அருண் கோயலா அவர் வந்து என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவருடைய பேப்பர்ஸ் போட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
மிக எளிதாக வந்து இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம். ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது, ஒரு நீங்கள் ஒரு புது ரூல் கொண்டு வர்றது வரை நாங்கள், அதாவது சிஜேஐ, நம்மளுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இந்த 3 பேர் கூட்டிய ஒரு குழு தான் தேர்தல் ஆணையர்களை வந்து பரிந்துரைக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் அதை வந்து இம்மீடியட்டாக முறியடித்துக் கொண்டு, ஆனா அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இருக்கிறது, நீங்க வேணா நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணிக்கலாம் சொல்லி இருக்கிறது. பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர் ஆயிடுச்சு. அப்போ அதுல கூட இந்த செலக்ஷன் வரும்போது 200 பேர் இந்த லிஸ்ட்ல வந்து திடீரென்று 6 பேராக குறைகிறது, திடீரென்று 2 பேர் எடுத்து நாங்க செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதீர் ரஞ்சன் சௌத்ரி எதிர்கட்சி தலைவர் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வர்றாரு. இதுதான் நடந்திருக்கிறது. அப்ப மோடிக்கு சாதகமான, பாஜகவுக்கு சாதகமான நபர்களை வந்து என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் தேர்தல் ஜனநாயகத்தின் மீது பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கு. தேர்தல் ஜனநாயகத்துல போட்டி போட்டுதான் மாநிலங்கள்லயோ நாட்டையோ அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க. ஆனா தொங்கு நாடாளுமன்றம் வந்தா அரசமைப்பிற்கு எதிராக எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நீதிபதிகள் அச்சம் தெரிவிக்கிறதும், நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றதும், ஒருவேளை பாஜக பின்னடைவை சந்தித்தா ஆட்சி பொறுப்பை விட்டு போயிட மாட்டாங்க, அது ஒரு ஸ்மூத்தா கைமாத்த மாட்டாங்கன்னு இப்பவே ஒரு அச்சத்தையோ பதட்டத்தையோ வெளிப்படுத்துற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அவ்வளவு அவநம்பிக்கையோடு பாஜகவை அணுகணுமா? இல்ல கார்த்திகேயன், அது ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ்ல சில வார்த்தை பிரயோகங்கள், நம்மளுடைய ராஜீவ்குமாருடைய வார்த்தை பிரயோகங்கள், ஒரு வார்த்தை அதாவது முதல்ல வந்து ஹிந்தியில பேசினார். இது வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கிற 30 கோடி மக்களுக்கு தெரியாத பாஷை. அவருக்கான ஆங்கிலத்தில் பேச வராதா? ஐஏஎஸ் ஆபீசர் தானே, பேசி தொலைக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி ஏங்க ஹிந்தியில பேசுறாரு அவரு? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு உடனே எனக்கு ஹிந்தி புரியும், ஆனா இங்க இருக்கின்ற இந்த சபையில் இருக்கிற நபர்களுக்கே பல பேருக்கு ஹிந்தி புரியாது. அப்ப ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பேசி இருக்கணும். நமக்கு அனைவருக்கும் தேர்ந்த இருக்கின்ற இவரு தானே எலெக்ஷன் கமிஷனர் தானே. ஒண்ணு. ரெண்டாவதாக அவருக்கு யூஸ் பண்ண பிரயோகம் கம்ப்ளீட்டாக பிஜேபி ஐடி செல்ல இருந்து வந்த ஒரு பிரஸ் நோட் மாதிரி இருக்கு. டூல் கிட் என்ற பிரயோகம் பண்றாரு. இந்த டூல் கிட் என்றதுதான் இந்த திஷா ரவி போன்ற அப்பாவிகளை வந்து பெங்களூர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு சிறு பிள்ளைங்க 21 வயசு பொண்ணு அவ வந்து ஏதோ கிரெட்டா தர்ம கூட கொலாபரேட் பண்ணா கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னு சொல்லிட்டு அவளை கொண்டு ஜெயில வச்ச ஒரு ஆட்சி இது. அது ஒன்று. டூல் கிட் ஃபாரின் பவர்ஸ் என்று யூஸ் பண்ணாரு. இப்போ வந்து நம்மளுடைய நண்பர் கூட யூஸ் பண்ணாரு. மிஸ்டிவஸ் நேரேட்டிவ் என்று யூஸ் பண்றாரு. இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இவர்களுக்கு கூட, அதாவது முன்னாள் ஜனாதிபதிகள் கூட, நீதியரசர்கள் கூட டவுட் வந்துருச்சு, இவர் வந்து இறங்கி போக மாட்டார். அந்த பாஜகவினுடைய ஐடி செல் அதே பிரயோகங்கள் வந்து ஒரு ராஜீவ்குமார் யூஸ் பண்ணும்போது, ஒரு தேர்தல் ஆணையர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய கடைசியாக எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன வந்து தேச துரோகி என்றோ இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு புத்தகம் விளைவிக்கின்ற எவனாச்சும் சொன்னான்னா செருப்பால் அடிப்பார். இல்ல இல்ல அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்ல, தவிர்க்கலாம், அந்த வார்த்தைகள் தவிர்க்கலாம். உங்களை யாரும் அப்படி பிராண்ட் பண்ணல, பிராண்ட் பண்ணல. அது மாதிரி பேசக்கூடாது. உங்களை நீங்களே அப்படி நினைச்சுக்கிறதுனால அப்படி இருக்க நினைக்கிறேன். அது மாதிரி பேசக்கூடாது. யாரும் மாதிரி சொல்லல. செருப்பாலாடி அன்பார்லிமெண்ட் வேர்டு சார், அன்பார்லிமெண்ட் வேர்டு சார். இது மிகப்பெரிய அநாகரிகம், மிகப்பெரிய அநாகரிகம். நீங்களே உங்களை வார்த்தைகளை தவிர்த்து யாரும் மாதிரி பேசல, யாரும் அது மாதிரி பேசல. ரொம்ப நீங்க எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமா போறீங்க. அஜித் தோவல்ல இருந்து இந்த நாட்டுல அஜித் தோவல்ல இருந்து அனைவருக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு திஸ் கண்ட்ரி அனைவரும் அறிவார்கள். என்னுடைய பேட்ரியாட்டிசத்தை எவனும் கேள்வி கேட்க முடியாது என்பதை இல்ல. உங்களுக்கு எந்த கலங்கமும் வராது. ஆனா தனி மனித தாக்குதல்களை தவிர்த்தலாம், அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்தரலாம். நீங்களும் தவிர்த்தரலாம். சொல்லிட்டேன், அவர்கிட்டயும் நான் சொல்லிருக்கேன். யார் அவர்களை அப்படி சொன்னா? யார் அப்படி சொன்னா? எல்லாம் சார் எல்லாம் பேனலிஸ்ட் இருக்காங்க சார். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவோ யாரு எல்லா பேனலிஸ்ட் யார் அப்படி சார் சொன்னா? இல்ல ஆர்கே, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்கள்கிட்ட இந்த வார்த்தைகள் வர்றது எதிர்பார்க்க நிச்சயமாக இதை நீ தவிர்க்கணும் வேண்டுகோளே. கோடான கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அநாகரிகம் என்பதை நான் பதிவு செய்யறேன். அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்தலாம். தனி மனித என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் இப்படித்தான் செய்வேன். என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் பதில் பேசலாமா? நான் பேசலாமா? உங்களுக்கு தெரியும். திரு ரமேஷ் சேதுராமன், பெரும்பான்மையை யார் பெற்றாலும் அவங்க நேரடியாக ஆட்சி அமைக்க போறாங்க. ஒருவேளை பெரும்பான்மைக்கான இடங்கள் குறையுதுங்கிற போது வேறு கட்சிகள்கிட்ட இருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். இது யதார்த்தம். எல்லா தேர்தலையும் முடிவுக்கு பிறகு நம்ம இந்த நடைமுறைகளை பார்க்கிறோம். ஆனா இங்க வந்து வெற்றி தோல்விங்கிறது தேர்தல்ல சகஜம், அது மக்கள் தீர்ப்பாக அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற தன்மை மாறி
வெற்றியை அடைந்தே தீர்வது அப்படின்ற நோக்கில் பாஜக தேர்தல் ப்ராசஸிங்லேருந்தே தொடங்கி செயல்பட்டதாக இப்போது வரைக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? அது நீதிபதிகள் கடிதம் தொடங்கி எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் வெற்றி பெறணும்னு தான் வேலை செஞ்சிருக்காங்க. இதுல வந்து பாஜக மட்டும் விதிவிலக்கு இல்லை, எல்லா கட்சியும். ஏன் காங்கிரஸ், ஏன் இங்கே திமுக, ஏன் மேற்கு வங்கத்தில் ஒருவேளை பின்னடைவுனா அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனே சரியா நடக்காது, டிரான்சிஷனே சரியா நடக்காது அப்படின்ற அளவுக்கு இல்ல பவர் டிரான்சிஷன்ங்கிறது இல்ல அது ஒரு தவறான வாதம் அப்படின்னு நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா தோல்வியை பாஜக ஏற்றுக்கொள்ளாது, எளிதா ஏற்றுக்கொள்ளாது. ஒரு காலத்துல காங்கிரஸ் அப்படித்தான் இருந்தது. நான் என்ன கேக்குறேன், முதல்ல இப்ப நம்ம வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் செனாரியோன்னு தான் நம்ம பேசுறோம். இப்ப நான் என்ன கேக்குறேன், கடந்த காலத்துல தோல்வியே காணாத ஒரு கட்சி காங்கிரஸ்னு சொன்னோம். ஆனா இதே டிரான்சிஷன் நடக்காதுன்னு சொன்னாங்க. இல்ல அது பிரச்சனை இல்ல, நம்ம ஜனநாயகம் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறமாக ஜனநாயகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அன்கான்ஸ்டிடியூஷனா ஏதாவது நடந்துரும்ன்ற சந்தேகத்தை குறித்து பேசுறோம் நம்ம அப்படின்னு இல்ல அதெல்லாம் பீதியை கலப்புறதுன்னு நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். காரணம் என்னன்னு சொல்றேன்னாக்கா, இது அதீதமான, ஏன்னா நம்மளோட சிஸ்டமும் பொலிட்டிக்கல் சிஸ்டமும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அவ்வளவு வீக் கிடையாதுங்கிறது என்னுடைய பார்வை. இதுல வந்து எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருக்க மாதிரி ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்ங்கிறதெல்லாம் கிடையாது. நடக்குது, அது அடுத்த ஆட்சி ஏற்கிறாங்க, அதுக்கு சிஸ்டமேட்டிக் முறையான ப்ரொசீஜர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு மந்திரி வந்து இன்னொருத்தர் கிட்ட இந்த ஃபைல்ல இருந்து இந்த வச்சுக்கோன்னு கொடுக்கறதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆபீசர்ஸ்னு இருக்கு, ஆபீசர்ஸ் இருக்காங்க, சிஸ்டம்னு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே திரு சஃபி, பாஜகவை தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிராக அரசியலமைப்பிற்கு எதிராக மக்கள் தீர்ப்புக்கு எதிராக கட்சிகள் நிறுத்திட்டு இருந்தீங்க, இப்போ நீதிபதிகளும் நிறுத்த தொடங்கியிருக்காங்க. அது தேர்தல் ஜனநாயகத்தின் மூலமாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியை வந்து அப்படி பிராண்ட் பண்றது சரிதானா? இல்லை, ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் வரும்போது இந்த மாதிரிப்பட்ட நடுநிலையான ஆட்கள் வந்து வெளிவருவதும் இதை பற்றி மக்களிடமும் உரிய அந்த ஆட்களிடமும் எடுத்துரைப்பது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டெமோக்ரஸி. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்தியாவுடைய சார் சொன்னார் இல்லையா, கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு, கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ராங்காகவே இருக்கணுங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்ல பயமுறுத்துறது இல்லையா? பாஜக ஆட்சிக்கு வந்தா நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்காது, நடக்காது, இல்ல இதை மாத்திடுவாங்க பயமுறுத்துறது இல்ல, அதனோட நீட்சி தானே இது. இல்ல கார்த்தி சார், என்னன்னா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு விவாதத்தில் நான் பங்கெடுக்கும் போது பாஜக இருந்து ஒருத்தர் நண்பர் வந்தாரு. அவர் சொல்லும் போது இந்த தேர்ட் எலெக்ஷனே வந்து எங்களுக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் மாதிரி வந்துட போகுது, இதுமாதிரி அவங்களுக்கு அவங்கள அந்த மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா அப்படி சேஞ்ச் ஆகும்போது மக்கள்ல இருந்து, எதிர்கட்சியில இருந்து, நீதிபதிகள்ல இருந்து, அரசு துறையில இருந்து எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா உள்ள. இப்ப இவங்களுடைய முன்னெடுப்புகளும் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அப்படி ஒரு அச்சத்தை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும்போது இந்த வகையான விஷயமும் நம்ம கொண்டு சேர்க்கலன்னா, அதை வந்து மக்களுக்கிட்ட எடுத்து வைக்கலன்னா மோசமாக தான் ஆகும். ஒன்னே சொல்லிக்கிறேன், என்னன்னா இந்த தேர்தல் நான் சொன்ன மாதிரி சிம்பிளா யோசிச்சு பாருங்க, இவிஎம் உடைய எக்ஸிட் போல்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்து பிரதமர் வந்து அவர் ட்வீட்ல கமெண்ட் பண்றாருங்க. இதுவரை ஹிஸ்டரியில் நடந்தது கிடையாது, எந்த பிரதமர் சொன்னது கிடையாது. இந்த மாதிரி எக்ஸிட் போல்ஸ் வச்சு அவர் வந்து தன்னுடைய இதை வந்து சொல்றாரு மோடி அவர்கள். வந்துரும்னு சொல்லலாம், வந்துரும்னு நம்பிக்கையை வெளிப்படுத்த இல்லைங்க. எக்ஸிட் போல்ஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன மேனிபுலேஷன் சொல்லிட்டு. நான் ஒண்ணே சொல்றேன், இன்று வந்து முத்தமிழ் கலைஞருடைய பிறந்த நாள், நாளைக்கு 101வது அவருடைய நூற்றாண்டுல இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும், அவருக்கு காணிக்கையாகவும் பரிசளிப்போம். அக்னீஸ்வரன், ஆட்சி பொறுப்பு ஒருவேளை தோல்வின்னு ஒரு பின்னடைவு சூழல் வந்தா பாஜக வேறு விதமாக நடந்து கொள்ளும்னு அச்சமூட்டுற மாதிரி எதிர்க்கட்சிகளும் முன்னாள் நீதிபதிகளும் பேசுறது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு? உண்மையை வெளியில பேசுறாங்க. இவ்வளவு நாள் காலம் கழிச்சதுக்கு பிறகு நேரு பண்டிதர் மாதிரி 3வது முறையாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நேரு பண்டிதர் மாதிரி இங்க வந்து அரசாட்சி முறை இருக்குதா? இல்லையே. எல்லாமே வரி. ஒரு சாதாரண இருட்டில் போகும்போது ஒருத்தர் புடுங்கினா அது பேர் வழிப்பறி. அரசாங்கம் சட்ட ரீதியாக புடுங்கினால் அதற்கு பேர் வரி. அதான் நீங்க வாக்களித்து தானே அது நடக்க போகுது. ஆனா வாக்களிக்கிறது வந்து 150% ஏத்துங்க அப்படின்னு எந்த அரசுக்கு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப நான் கேட்பது, சார் உலகத்திலே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு சார் நாம, 142 கோடி, அதுல 96 கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கிறோம் நாம. அது மாதிரி அந்த 96 கோடி பேருக்கும் உலகமே எதிர்பார்க்குது. இந்த வருஷத்துல பல நாடுகளுக்கு தேர்தல் நடக்குது. இது தேர்தல் ஆண்டுன்னு ஐக்கிய நாட்டு சபையே சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு பல நாடுகள்ல மாற்றம் வந்திருக்குது. அப்படின்னா நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஆன்மா உயிர்,
அந்த உயிருக்கு தேர்தல் நடத்துவதுதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அது எல்லா கட்சிகளையும் ஒரு 8 பிள்ளை பெத்தா 8 பிள்ளை சமமா பார்க்க வேண்டும். அது மாதிரி தான் இது பாஜக ஆளுங்கட்சி, இது காங்கிரஸ் ஆளுங்கட்சி இல்ல, அப்படி நம்ம பார்க்க கூடாது. இது டிஎன் சேஷனை பத்தி நம்ம சார் சொன்னார், சேதுராமன் சார். டிஎன் சேஷன் சார் தானே அவர், அது என்ன வலதுசாரி சார்? வலதுசாரி சாரா? அப்படி சொல்ல நம்ம சார்னு மரியாதையா சொல்றோம். நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, அவரையே நீங்க டிஎன் சேஷனையே முடக்குவதற்கு எம்எஸ் கில் கிருஷ்ணமூர்த்தியை போடல நீங்க. ஆனா இங்க அவரை தடுப்பதற்காக பதவி நியமனம் செஞ்சாங்க. ஆனா இங்க தேர்தல் ஆணையம் வேணான்ட்டு ஓடுறாங்க. அப்ப ராஜீவ்குமார் அவர்களுடைய எல்லாவற்றையும் ஒத்துக்கிறேன் அதனால வந்தாரா? இல்ல, அவர் களங்கம் கற்பிக்க முன்முடிவோட அணுக வேண்டும். இப்ப சொல்ல மாட்டேன். அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, நாங்கள் வெற்றி பெறுவோம், எங்களிடம் ஆதாரம் இருக்குன்றாரு. சரி, நாளைக்கு முடிவுகள் பார்த்துட்டு பேசுவோம். மீண்டும் அழைக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.